check. Hello. ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை மட்டுமாக ஆசீர்வதித்து வழி எடுத்துக் கொண்டு வருகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். உம்முடைய பெயரை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர், எங்களோடு கூட இன்றைக்கும் இப்பொழுதும் இந்நேரமும் வாசம் பண்ணி கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உன்னுடைய மேலான ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் கிருபினாலும் நாங்கள் மீண்டுமாக ஒரு புதிய நாளையும் மாதத்தின் முதலாவது நாளையும் முதல் ஓய்வு நாளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் கிருபியாய் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலையும் நீர் பிரசன்னராயிருந்து வழி நடத்தி கொண்டு வந்து எல்லா தெய்வங்களெல்லாம் நாங்கள் நினைத்து நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லை பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை வழி நடத்துவீராக. இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் போற்றுகின்ற வண்ணமாக இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக அனைவரும் எழுதுகின்ற பாமாலிலே 243வது பாமாலை பாடுவோம். பாமாலை 243வது பாமாலை.
பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு பிரமாணம் எல்லாவற்றையும் படித்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையார் அமர்கள் இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிபுடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்டிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன் என்று கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டே இருக்கும் என்பதை வாசிக்க தெரிந்து கொண்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்கவும்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கும் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகளும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் நெருங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் பெறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்துவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபையினுடைய விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பை நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை எடுக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். நாம் நின்றபடியே பாமாலை 237வது பாமாலை பாருவோம். பாமாலை 237வது பாமாலை.
எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இவ்வாலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்வதைப் போல இம்மாதத்தின் முதல் நாளையும் முதல் ஓய்வு நாளையும் சந்திக்க ஆண்டவர் எல்லாரும் கிருபை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வருடத்துடைய கடைசி நாட்களையும் காணக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நாம் நடத்தி கொண்டு போவோம் என்கிற மிகப்பெரிய தடுமாற்றத்தின் மத்தியிலே, குழப்பத்தின் மத்தியிலேயும் கடவுள் எல்லாரையும் கரப்படைத்து 10 மாதத்தை நாம் முடித்து ஒரு புதிய மாதத்துடைய முதலாவது ஓய்வு நாளையும் புதிய நாளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தமைக்காக ஆண்டவர்கள் செல்வோம். ஆண்டவருடைய சித்தமும் விருப்பமும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது, நம்மை அரவணைத்திருக்கிறது, நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அவருடைய கிருபை நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 திருமுறை பகுதிகள். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வசனங்களை வாசிக்க கேட்டோம். 2வது பாடமான நற்செய்தி பாடமான மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 6 முடிய உள்ள 2 பகுதிகளையும் ஒருவேளை திருமறை பாடங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் கவனித்திருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கும், ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கும். அது என்னவென்றால், ஒரு பிள்ளையை பற்றி, ஒரு குழந்தையை பற்றி 2 திருமுறை பகுதிகளுமாக நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தையை பற்றி சொல்லுவதற்கும் பிள்ளைகளை பற்றி பேசுவதற்கும் அப்படி என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று சொன்னால், இந்த நாள் அந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்கின்ற உலக ஞாயிறு பள்ளி சிறுடைய நாளாக ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சிறுவர்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்துகின்றார், சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கின்றார், சிறு பிள்ளை மூலியமாக கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு மீட்பின் திட்டம் என்ன, சிறு பிள்ளை வழியாக இந்த உலகத்துக்குள்ளாக கடவுள் ஒரு இறை செய்தியை கொண்டு வந்து அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மனங்களை பற்றி ஆண்டவர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதையும் 2 விஷயங்களாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதனாலே இந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்கின்ற அந்த சிறுவர்கள் ஞாயிறு என்கிற அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையிலே சின்ன பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அவர்கள் மூலியமாகவும் கடவுள் இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு மீட்பின் இறை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிறதை அடிப்படையாக இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்பது நாம் எல்லோருமே சிறுவர் பாடசாலையிலிருந்து சண்டே ஸ்கூலில் தான் நம்முடைய சிறுவயல் முதற்கொண்டே பல காரியங்களை, பல பாடல்களை, பல பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் இன்றைக்கும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி, நம்முடைய வேதத்தின் அறிவு, மனப்பாடமாக சொல்லப்படுகின்ற திருமறை பகுதி எல்லாமே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருப்பது நம்முடைய சண்டே ஸ்கூல் மூலியமாக. அன்றைக்கு சிறு வயதிலிருந்து நமக்கு ஒழுக்கங்கள்,
பல பாடல்கள், பெற்றோர்களை கனப்படுத்துதல், பெற்றோர்களை மதித்து வாழுதல், திருச்சபையிலே அதற்கும்பதாக வளரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு சண்டே ஸ்கூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதன் வழியாக வந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கடவுளுக்காக வாழக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்பது 1780ஆம் ஆண்டு லண்டனில் குளுக்கோசர் என்கின்ற இடத்துல ராபர்ட் ரைஸ் அவர் மூலியமாக துவங்கப்பட்டு இன்றைக்கு உலகம் எங்குமாக இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இன்றைக்கு பல நாடுகள் முழுமையாக ஆண்டுடைய வேதத்தை அறிந்து ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு வேதத்துடைய ஆழமான பகுதியெல்லாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு பிள்ளைகள் சிறந்து விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளோடு கூட இருந்து கடவுள் இந்த திருமறையின் வழியாக சிறு பிள்ளை மூலியமாக எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகினாலே அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த 2 திருமறை பகுதிகளையும் வாசிக்கிட்டோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. சண்டே ஸ்கூலில் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆனால் இந்த பகுதியிலிருந்து சற்று வித்தியாசமான ஒரு குழந்தை மூலியமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை மூலியமாகவும் கூட கடவுள் பேசுகிறார். சிறு பிள்ளை மூலியமாக கூட கடவுள் ஒரு இறை திட்டத்தை கொண்டு வருகிறார் என்பதை இந்த திருமறையிலே நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நீ படித்து பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய அம்மா அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுவிட்டு இந்த ஆலயத்தில் வளர வேண்டும், ஆண்டவருக்காக பணிவிடை செய்ய வேண்டும் என்று கடவுளத்தில் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுவிட்டாள். அந்த குழந்தை வளர்கிறது, ஒரு சிறு பையனாக பிள்ளை ஆண்டான் வளர்கிறான் என்று திருமறை சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவர் பெரிய மனிதர்களை கொண்டு பெரிய பெரிய அதிசயமான காரியங்களையும் மீட்பின் திட்டங்களையும் ஆண்டவர் பல இடங்களிலே கொண்டு வருகிறதாக அல்ல. எதற்குமே பயன்படாதவர்கள், எதற்குமே தகுதி இல்லாதவர்கள், பேச முடியாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்களை கொண்டும் கூட கடவுள் உலகத்துக்குள்ளாக ஒரு இறை திட்டத்தை கொண்டு வருகிறார் என்று நாம் திருமுறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த வகையிலே சிறு பிள்ளை மூலியமாக ஒரு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு சிறு குழந்தை மூலியமாக மீட்பின் திட்டமாக கொண்டு வருகிற ஆண்டவர் என்பதை பற்றி இந்த திருமுறையிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் அந்த வாசிக்கேட்ட பகுதியான 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை சாமுவேல் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் ஒரு செய்தியை ஒன்று சொல்லி அந்த செய்தி மூலியமாக ஒரு இறை திட்டத்தை, ஒரு நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று கடவுள் ஒரு சிறு பையன் மூலியமாக ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் என்கின்ற ஒரு வசனத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11 வசனத்தை யாராவது வாசிக்க. தொலைத்து கொண்டிருக்கும் என்று கடவுள் சாமுவேலிடத்தில் ஒரு செய்தி சொல்கிறார். நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. சிறு பிள்ளைகள் தானே, சின்ன பையன் தானே, சின்ன பெண் பிள்ளை தானே என்று அற்பமாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு திருமறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பையன் ஒரு நாட்டுக்குள்ளாக ஏற்படுகின்ற இன்னல்களை, கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உடைந்து போன ஒரு சின்ன உறவை ஒரு சிறு பையன் மூலியமாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு செய்தியை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு சிறு பையன் மூலியமாக ஒரு நாடு என்பது
மீட்பின் இறை திட்டத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சேனலாக, ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் இரு சிறு குழந்தையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். காரணம், இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக அவ்வளவு பெரிய பாவம் இருந்தது. பெற்றோர்களாக பாவம் செய்தார்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக பாவம் செய்தார்கள். குடும்பத்துக்குள்ளாகவே பாவம் பிடிகொண்டிருந்தது. இந்த குடும்பம் வளர்ந்து நாட்டையே ஒரு குறையோடுகின்ற அளவுக்கு பாவத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்ட இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவிப்பதற்காக, இறை மீட்பின் திட்டத்தை கொண்டு வருவதற்காக ஒரு சிறு பையனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று 2 முறை கூப்பிடுகின்றார். 3வது முறை கூப்பிடுகிற பொழுது ஏலி சொல்லுகிறார். அடுத்த முறை சொல்லும் பொழுது, சொல்லும் ஆண்டவரே, அடியே நான் கேட்கிறேன் என்று சொல்லுவதற்கு பொருள் என்ன? ஆண்டவர் தன்னுடைய மக்களை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஒரு சிறிய பையனுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை இதுவரைக்கும் சாமுவேல் தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ஆண்டவருடைய சத்தம் என்று அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு, என் ஜனங்கள் சீர்கெட்டு போய்விட்டார்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனம் குடும்பமாக பாவம் செய்கிறது, குடும்பமாக இரத்த கரை படிந்த பாவங்களாக என் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், நீ இந்த ஜனங்களை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு அழுகையின் குரலை போல, ஒரு பரிதவிக்கின்ற ஒரு குரலை போல சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே. 2வது முறையும் கூப்பிடுகிறார். அவனுக்கு அந்த சத்தம் கேட்கிறது யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனடியாக அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஏலி இடத்துல போய் கேட்கிறான், இது என்ன சத்தம் என்று. ஏன் ஏலியை கூப்பிடவில்லை? ஒரு மூத்த ஒரு மனிதன், தெய்வ மனிதன், பரிசுத்த உள்ள மனிதன், ஏன் அவரை கூப்பிட்டு இருக்கலாமே, ஏன் என்னை கூப்பிட்டான் என்கின்ற கேள்வி சாமுவேலுக்கும் வரவில்லை. சாமுவேலை எதிர்த்து ஏலியும் கேட்கவில்லை. சாமுவேலுக்கு சொல்ல முடியாத ஒரு தவிப்பு அங்கே ஏற்பட்டிருந்தாலும் கூட ஏலி சாமுவேலை பார்த்து சொல்கிறார், அடுத்த முறை கூப்பிடுகிற பொழுது கடவுள் இடத்துல எதையோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார், உன்னிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதை எனக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஏலி அடுத்த பின் வரக்கூடிய பகுதிகளை படித்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஏலி சொன்ன பொழுது அடுத்த முறை நீ கூப்பிட்டால் சொல்லும் ஆண்டவரே, அடியே நான் கேட்கிறேன் என்று. அதற்கு ஒரு மிகப்பெரிய பாச பிணைப்பு இருக்கிறது. கடவுள் ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த பொறுப்பு என்ன? இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக உடைந்து போன எனக்கும் இஸ்ரவேல் மக்களும் இருக்கக்கூடிய பாவத்து நிமித்தமான உடைந்து போன உறவுகளை நீதான் மறுபடியும் சரி செய்து எனக்கும் என் மக்களுக்கும் இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிற ஒரு செய்தி அவருக்கு சொல்லுகிறார். உடனே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. 3ஆம் முறை சாமுவேல் சொல்லுகிறார், சொல்லும் ஆண்டவரே, அடியே நான் கேட்கிறேன் என்று. 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். தொனித்து கொண்டிருக்கும். அது என்ன சத்தம் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்கள் அடங்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அறிவித்தேன். ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையில பாவம் இல்லை. ஒரு சிறு பையன், அவனுக்கு மனசு சுத்தமாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளை, கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் என்று போராடி பெற்றெடுத்த ஒரு குழந்தையை ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று அர்ப்பணித்த தாயை பார்க்கிற கடவுள் அந்த சிறு பையனிடத்துல ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுக்கிறார்.
இந்த நாடு உம்முடைய கரத்திலே நான் கொடுக்க போகிறேன். என் ஜனத்தின் பாவத்து நிமித்தமாக, சாபத்து நிமித்தமாக அவிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் செய்ய முன்பதாக ஏலியின் குடும்பத்திற்கு வரப்போகிற சாபத்தை நான் அறிவித்து அவர்களை இந்த பூமியிலிருந்து இல்லாமல் நான் போக போகிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனையை அறிவித்து ஏலியின் குடும்பத்துக்கு வரப்போகிற ஒரு செய்தியை சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி பாருங்கள், ஆண்டவர் ஒரு சிறு பையனை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய நாட்டிற்கு கொடுக்கப்பட போகிற ஒரு ரட்சிப்பை, மீட்பின் திட்டத்தை ஒரு சிறு பையன் மூலியமாக ஆண்டவர் விரும்பி செயல்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினை தொடர்ந்து படித்து பார்க்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று. ஆபிரகாம் அதற்கு எந்த விதமான மறுபேச்சும் பேசவே இல்லை. காரணம், நீர்தான் இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தவர், இந்த மகனையை நீதான் எனக்கு கொடுத்தவர் என்று ஆண்டவருக்கு பலியிட செலுத்துவதற்காக தன் மகனை அழைத்து கொண்டு போகிற பொழுது ஒரு இடத்துல அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே ஈசாக்கை பலியிடப்படும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ பலியிடப்பட வேண்டாம், அடுத்த வாரிசாக இருக்கக்கூடிய ஈசாக்கு எனக்கு தேவை, அவனை கொண்டு முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கப்பட போகிற அனைத்து காரியங்களையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தன் மனதில் வைத்துக் கொண்டு, எனக்கு இந்த பிள்ளை எனக்கு தேவை, இந்த பிள்ளையின் மூலியமாக அடுத்த ஒரு வரலாற்றை நான் துவங்க போகிறேன் என்று கடவுள் விரும்புகிறவர். ஒரு நாட்டிற்கு இறை திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு ஒரு சிறு பையனின் மூலியமாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தோடு கூட, அங்கீகாரத்தோடு கூட ஆண்டவர் சாமுவேலை அழைத்து கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கு தரிசிதான் என்று தான் முதல் பெர்சபா மட்டும் சகா இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. சின்ன பையன் ஆண்டவருடைய இறை மீட்பு திட்டத்திற்காக ஒரு தீர்க்க தரிசியாக மாறினார். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். காரணம், சின்லெஸ் மேன், பாவம் இல்லாத ஒரு சிறு பையன், மனதில் எந்த ஒரு கசப்பும் இல்லை. அவன் பேச்சு, அவன் தூக்கம், அவனுடைய விழிப்பு, அவனுடைய நடை, அவனுடைய உடை, அவனுடைய பாவனை எல்லாமே ஆண்டவருக்காக திருப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்போடு கூட செய்திருக்கிறபடினாலே இஸ்ரவேல் நாட்டுடைய இறை திட்டத்திற்காக ஒரு சின்ன பாவம் இல்லாத ஒரு சிறு பையனை ஒரு பெரிய நாட்டிற்கு ரட்சிப்பு வரும்படியாக கடவுள் அவனை தெரிந்து கொண்டார். ஒன்று. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 6 முடிய. அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பார்கள் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தினார். இயேசு சிறுவர்களை முன்மாதிரியாக வைத்து மனிதனுடைய மனங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகின்ற இயேசுவானவர் ஒரு சிறு பையன் மூலியமாக இஸ்ரவேல் நாட்டிற்கு இறை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று, மாற்ற வேண்டும் என்று சிறு பையனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பெரிய மனிதர்கள் சிறு பிள்ளைகளுடைய மனம் போல மாற வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகளை முன்வைத்து அடையாளப்படுத்தி பெரியவருடைய மனங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. சாமுவேல் என்கின்ற ஒரு இறை திட்டத்தின் வழியாக கடவுள் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் பரலோக ராஜ்யம் என்பது சிறு பிள்ளையை போல மனம் மாறாதவர்கள் அதற்குள்ளாக நுழைய முடியாது. அதுவும் மீட்பின் இறை திட்டம். புதிய ஏற்பாட்டுடைய காலகட்டத்தில் இதுவும் இறையின் மீட்பின் திட்டத்திற்குள்ளாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போவதற்கு ஒரு சிறு குழந்தையினுடைய
மனதை போல, மைண்டை போல, எண்ணங்களை போல மாற வேண்டும் என்று ஒரு சிறு பிள்ளை அழைத்து கொண்டு நிறுத்தி, பெரிய மனிதர்களும் இப்படி போல மனம் உடையவர்களாக மாற வேண்டும் என்று விரும்பினார். அப்படி பெரியவர்களுக்கு என்ன மனம் இருக்கிறது, பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இயேசுவானவர் இதற்கு உதாரணமாக சொல்லுவதற்கு, பெரியவருடைய மனநிலை எப்படி இருக்கு என்று சொன்னால், த பர்சனல் பிரஸ்டீஜ், ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெரிய மனிதர்கள் தங்களை ரொம்ப கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலும், ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நான் ஒரு 10 தலைமுறையாக இந்த பாரம்பரியத்தில் நான் இருக்கிறேன். மை பர்சனல் பிரஸ்டீஜ், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். எங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய பின்னணியும் தெரியுமா? முன்னணியும் எனக்கு தெரியுமா? எங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? நண்பர்கள் யாருன்னு தெரியுமா? உறவினர்கள் யாருன்னு தெரியுமா? பர்சனல் ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு பல விதங்களிலே முகாதாரம் தேடிக்கொள்கிறார்கள். இவர் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய பேரன் தாங்க நான். இவரை தெரியுமா? அவருடைய பையன் தான் நான். இந்த இடத்துக்கு தெரியுமா? இந்த இடத்தை சார்ந்தவர்கள் தான். பிரஸ்டீஜ். மனிதனுடைய மனம் எல்லாமே தன்னை தற்புகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. தனக்கொண்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைத்து கொண்டு பிற மக்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அவர்களை விட நான் ஒரு சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதை அன்றைய செயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்தவர்கள் தங்களை தற்புகழ்ச்சியாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதேதான் சீடர்கள் மத்தியிலேயும் ஒரு தாக்கம் இருந்தது. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவள் பதில் சொல்லாமல் இருப்பது காரணம், எல்லாருடைய பர்சனல் ஸ்டேட்டஸ், ஒரு பிரஸ்டீஜ் இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் ஆபிரகாமுடைய சந்ததியா. அடிக்கடி இவங்க சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் சந்ததியா, நான் ஈசாக்கின் சந்ததியா, நாங்கள் யாக்கோபின் சந்ததியா. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் இங்கே நடக்காதுப்பா, அதெல்லாம் இங்கே நடக்காது. சாதாரணமான இந்த கல்லுகளினாலே நான் ஆபிரகாமுடைய சந்ததியை நான் உருவாக்கி விடுவேன். நீ இந்த சந்ததியார் அந்த சந்ததியார் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு இங்கே இடமில்லை. இயேசுவானவர் அப்படி கடினமாக சாடுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்லிக் கொள்ளாதீர்கள். சாதாரண அந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுடைய சந்ததி உருவாக்கி விடுவேன். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பெரியவல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களையும் என்னையும் உயர்த்தி நாம் காண்பிப்போம் என்றால் நம்மை தள்ளி விடுவார். வேறொரு மக்களை கொண்டு வந்து விடுவார். ஒரு முருகன் வருவான், ஒரு நடராஜன் வந்துடுவார், ஒரு கோவிந்தராஜ் வந்துடுவார். சாதாரண கல்லுகளினாலே ஆண்டவர் இன்னைக்கு கல்லுகளை ஆபிரகாமுடைய சந்ததியை உருவாக்கி அப்படி ஒரு பர்சனல் ஸ்டேட்டஸ் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு மனிதனுடைய மனமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த பர்சனல் பவர், ஒரு வேலை செய்ய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பவர், எனக்கு இருக்கிற அங்கீகாரம் உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன பொசிஷன் உட்காந்துருக்கேன் தெரியுமா? என் பவர் என்ன தெரியுமா? அப்படின்ற காட்டிக்கொள்ளுகின்ற மனநலம் படைத்து இருக்கிறார்கள். The personal enjoyment and personal ambitions எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஒன்றும் வராது, எதுவும் வராது. இதெல்லாம் தூக்கி ஒருபுறமா வச்சது அப்படிங்கிறதுலாம் இயேசுவானவர் தன் மனதில் வைத்து, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? உடனே ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தி, அது முன்பதாக அந்த பிள்ளையை கொண்டு நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். எப்படி கொண்டு வரார்? ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உலகத்தில் நீயும் நானும் இன்னைக்கு பல பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆயினாலே மனிதர்கள் இப்படிப்பட்ட மனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கி வைத்து கொண்டு உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிரீடம் போல நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய தலைகளிலே இருக்கக்கூடிய கிரீடங்களை, நம்முடைய ஸ்டேட்டஸ்களை, நம்முடைய பர்சனல்
நம்முடைய பிரஸ்டீஜ்களை பவரெல்லாம் தூக்கி ஒருபோகமாக நீங்கள் வைத்து கொண்டு ஒரு சின்ன பிள்ளையை போல நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று, சிறு பிள்ளையுடைய மனத்தை போல இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்ன குணம்? 3 குணங்கள். ஒன்று ஹியூமிலிட்டி, சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய தாழ்மை. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, மலரையா பேசுவாங்க, அதுக்கு சூதுவாதமும் தெரியாது, மனசுல ஒன்றும் இருக்காது, பொய் இருக்காது. அப்பா எங்க அப்படி கேட்ட வீட்டில் தான் இருக்கிறாங்க. பிள்ளைகள் சொல்லுவாங்க வெளியில் இருப்பாங்க, இல்லை எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு பொய் தெரியாது, உண்மையை பேசுவார்கள், மனசுல கபடம் இல்லை, ஒன்றும் இல்லை, சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, தன்னை முன்னிறுத்தாது, எதுவுமே போய் முன்னாடி நிற்காது பிள்ளைங்களாம். அப்படிப்பட்ட முக்கியப்படுத்தாதபடி, உயர்த்தாதபடி சின்ன பிள்ளைகள இந்த ஹியூமிலிட்டி, இந்த ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மை இருக்கும். அப்படிப்பட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்கணும்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். 2வது டிபெண்டன்ஸ். இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பெரிய மற்ற உறவினர்களையும் வெளியே போய் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து யாரும் சார்ந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் பெரியவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கிறாங்க, யாரோ ஒரு போர்வைக்குள்ளாக ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார். சின்ன பிள்ளைங்களை பாருங்க, அது பாட்டுக்கு நேரம் வரும், அது பாட்டுக்கு நேரம் போகும், அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க, மனசுல சூது வாது பொய் எதுவுமே இல்லாம எதையும் சார்ந்தில்லாதபடிக்கு அதை யாரை மட்டும் சார்ந்திருக்கும் என்றால், யார் அந்த சிறு குழந்தைகளிடத்துல அன்பாக இருக்கிறார்களோ, பாசமாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் சார்ந்திருக்கும். அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக பெரியவர்களாக நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார். 3வது the trustworthy. இந்த பிள்ளைகளை யாரும் முழுமையா நம்புன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தவிர நம்பவே நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஒரு நாள் இருப்பாங்க, உறவினர் வீட்டில் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு தனியா பேசுவோம், அவங்க அப்பா கூப்பிட்டு தனியா பேசுவோம், தனி ரூபு கூட்டிட்டு போகும், போயிடலாம்ப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற தன்னுடைய அம்மாவையும் அப்பாவை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கூடிய சிறு பிள்ளைகள். நீங்க அப்படி இல்லையே, உங்களை படைத்த ஆண்டவரை நீங்கள் உண்மையா இல்லையே, உங்களுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய யார் உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும், யார் பெரியவனாய் இருக்க வேண்டும், யார் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், யார் வலதுபுறத்தில் உட்கார வேண்டும், யார் இடதுபுறத்தில் உட்கார வேண்டும் என்கின்ற மனம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறீர்களே ஒழிய இந்த சின்ன பிள்ளைகளை போல மனம் உங்களுக்கு இல்லையே என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். சிறு பிள்ளை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குற எவனோ அவனுடைய கழுத்தில் எந்தரை கல்லை கட்டி சமுத்திரத்திலே ஆழத்திலே அவனை அமர்க்கிறதுக்கு அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அவ்வளவு உயர்த்துகின்றார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதுடையது, அவனை தடை பண்ணாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு சிறு பையன் மூலியமாக ஒரு இஸ்ரேல் நாடு மீட்பு அடைந்தது. ஒரு சிறு பிள்ளையின் மூலியமாக கடவுள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்லுகின்ற ஒரு மனதை போல் இருக்க வேண்டும் என்கின்ற பெரியவருடைய மனதை மாற்றக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சிறு பிள்ளை மூலியமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உலகத்திலே வாழுகிற நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய உறவின் பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் அவருடைய வாழ்விலையும் எப்படி அவர்கள் வாழ்கிறார்களோ அதே போல நாமும் மனம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவை சேர்ந்து சார்ந்து வாழுகிற நீங்கள் நான் ஒரு சிறு பிள்ளை மனம் போல வாழ்ந்து கபடற்றவளாக, கரைத்தரை இல்லாதவளாக, உண்மையுள்ளவளாக, நேர்மையுள்ளவளாக வாழக்கூடிய நல்ல வாழ்வின் அடையாளங்களை நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலையும் பெரிய பல மாற்றங்களை தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, எங்களை மீண்டுமாக உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஒரு புதிய நாளையும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
அதே போல ஒரு புதிய மனமாற்றத்தையும் சிறு பிள்ளைகளைப் போல நாங்களும் மனம் கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் என்று கருத்தார். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய பெரிதான கிருபினாலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்துடைய வருடாந்தர தோத்திர பண்டிகை நாம் கொண்டாட இருக்கிறோம். இதற்காக சபை மக்களாக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு விதமான ஆலோசனையும் தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கும் நாங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை வரவேற்கிறோம். கடவுள் தாமே இந்த காலங்கள் முழுமையாய் அல்ல கடினமான பாதைகளே நம்மை நடத்தி கொண்டு வந்தால் அவை எல்லாவற்றையும் நாம் நினைவில் கருத்தில் கொண்டு வருகின்ற தோத்திர பண்டிகை நாளன்று ஆண்டவருக்கென்று நன்றி காணிக்கைகளை நாம் படைத்து பொருளாகவும் நாம் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மாற்றுமைப்படுத்த மீண்டுமாக அழைப்பு கொடுக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரே ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனை சரியாக 7:30 மணிக்கு நமக்கு ஆராதனை துவங்கும். அதனாலே வருகின்ற வாரம் 3 ஆராதனை கிடையாது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனை காலை 7:30 மணிக்கு ஆராதனையாக இருக்கும். முதல் அந்த ஆராதனை முடிந்தவுடனே அனைவருக்கும் சபையின் சார்பாக காலை உணவு உங்களுக்கு வழங்கப்படும். காலை உணவு சரியாக 9 மணிக்கு 8:45 9 மணிக்குள்ளாக கொடுக்கப்படும். காலை உணவினுடைய விலை, அதுக்குள்ளான டோக்கன்களை ₹30 கொடுத்து காலை உணவுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை உணவு முடிந்தவுடனே சரியாக 10 மணி அளவிலே ஏல விற்பனையும் நாம் துவங்க இருக்கிறோம். நம்முடைய பாரிசாலில் வைத்து இடைவெளி விட்டு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அதே போல் காலை ஆராதனைகளுக்கும் அநேக மக்கள் வருகிற காரணத்தினாலே நமக்கு இட வசதி எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கருத்தில் கொண்டு ஒருவேளை நமக்கு அமர்வதற்கு இடமில்லை, ஆயிலில் இருந்து விடலாம், பின்பதாக செல்லலாம் என்றெல்லாம் நீங்கள் மனதில் கருத்தில் கொண்டு வராமல் இருந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கைகள் அந்தந்த இடங்களிலே இட வசதி கொடுத்து இருக்கைகள் போடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் சபை மக்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏல விற்பனை சரியாக 10 மணிக்கு துவங்கும். கண்டிப்பாக ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒரு பொருளை ஏலத்துக்கு எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபை மக்கள் கவனத்தில் கொண்டு கடந்த 2 வாரங்களாக இதனுடைய வளர்ச்சிகளை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு ஆராதனையில் அறிவித்தேன். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு பொருளை வைத்து ஒரு பொருளை எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமாக நீங்கள் ஏலத்திலையும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக 12:30 மணிக்கு ஆலய பாடகர் குழு நடத்தும் ஆசீர்வாத பரிசு குழுக்களும் அதோடு கூட நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மக்களுக்கு நாம் இந்த பாடல் குழு மூலியமாக நடத்தக்கூடிய இந்த பரிசு சீட்டு புத்தகங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர்கள் விற்று கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் நீங்கள் அப்படியே திருப்பி கொடுத்து விடக்கூடாது. அதுக்குண்டான தொகையை நீங்கள் கொடுக்கிறதை கொண்டுதான் நாம் அதுக்குண்டான பரிசுகள் மற்ற பொருட்களை வாங்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொன்றும் நம்முடைய ஆலயத்துடைய வளர்ச்சிகளுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு குழுக்கள் புத்தகம் டிக்கெட்டுகளை விற்றவர்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அந்த புத்தகத்துக்குண்டான பாக்கி இருக்கக்கூடிய சீட்டுகளோடு கூட கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்துடைய அலுவலகத்தில் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்குமாக நம்முடைய ஆலய அலுவலகம் திறந்திருக்கும். நீங்கள் அதுக்குண்டான பரிசு சீட்டு புத்தகங்களையும் அதுக்குண்டான தொகைகளையும் நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை வர முடியாதவர்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினத்தில் கூட நீங்கள் கொடுத்து அதை ஆலயத்தில் வந்து சேர்க்க நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 1 மணிக்கு சரியாக 1 மணிக்கு நமக்கு பிரியாணி பேக்கெட்டுகள் வழங்கப்படும். நெரிசலை தவிர்த்து கொள்வதற்காக 5 கவுண்டர்கள் நமக்கு வைக்கப்பட்டு
அதில் அதுக்குண்டான மதியான பிரியாணி பேக்கெட் கொடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியாணி பொட்டலத்தினுடைய ஒரு பொட்டலம் ஒரு பேக்கெட் 100 ரூபாய். அது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்கள் நீங்கள் டிக்கெட் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வேண்டும் என்கிறவர்கள் நம்முடைய ஆலய அலுவலகத்தில் நீங்கள் சீக்கிரமாக பணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக ஒவ்வொரு வருடம் தோத்திர பண்டிகை நாளன்று சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று ஒருவேளை முடிவு செய்வது உண்டு. ஒருவேளை இந்த வருடத்தில் அநேகம் பேர்கள் பல நெருக்கடியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் அதிகமாக யாரையும் பலவந்தப்படுத்தவில்லை. ஆனாலும் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தாரை சந்தித்து கேட்டபோது அவர்கள் உற்சாகமாக நாங்கள் இந்த தோத்திர பண்டிகை நாளன்று நாங்கள் சிறப்பு விருந்தினராக வருகிறோம் என்று சொன்னார்கள். அதனாலே அவர்களை இப்பொழுது அவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். காலை சிற்றுண்டி ஸ்டால் திறந்து வைப்பவர் நம்முடைய திருச்சபை சேர்ந்த திருமதி கிறிஸ்டல் சாந்தி செல்லதுரை அவர்கள் காலை சிற்றுண்டியை அவர் திறந்து வைக்கிறார்கள். ஏல விற்பனையை துவங்கி வைப்பவர் அவருடைய கணவனார் திரு செல்லதுரை அவர்கள். கண்மலை கன்ஸ்ட்ரக்ஷன் கோவை என்கின்ற கட்டுமான பணியை நம்முடைய கோவை மாவட்டத்தில் செய்திருக்கிறார். அவர்கள் மதியம் ஏல விற்பனையை துவங்கி வைக்கிறார்கள். காலை சிற்றுண்டி அவருடைய மனைவி திருமதி கிறிஸ்டல் சாந்தி செல்லத்துறை குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விற்பனை விழாவை துவக்கி வைத்திருக்கிறார். கடவுள் தாமே அவளை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தோத்திர பண்டிகை என்று அநேக பேர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் யாராவது நீங்கள் இதற்காக செலவுகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய ஆலயத்துடைய பொருளாளரை நீங்கள் சந்தித்து நீங்கள் உங்களுடைய நன்கொடை காணிக்களை கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதனாலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனை காலை 7:30 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பிக்கப்படும். சபை மக்களும் சரியான நேரத்தில் இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுடைய கரங்களிலே ஒருவேளை நீங்கள் இந்த நன்றி காணிக்கை கவர்களை எடுத்து சென்றிருந்தால் நல்லது. ஒருவேளை இன்னும் நீங்கள் யாராவது எடுத்து செல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய ஆலயத்தினுடைய போர்ட்டிகோவிலே முகப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தசமாக காணிக்கை கவரும் வைத்திருக்கிறோம், நன்றி காணிக்கை கவரும் வைத்திருக்கிறோம். நீங்கள் அந்த காணிக்கை கவர்களை எடுத்துக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளன்று நன்றி காணிக்கை கவர்களை படைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். திருமண அறிக்கை. சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் உப்புளிபாளையம் கோயம்புத்தூர் திருச்சபை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்களின் மகன் செல்வன், எஸ் பெபின் டேனி என்பவரும், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் திருச்சி ரோடு திருச்சபை சேர்ந்த ஏஎஸ் விஜயகுமார் அவர்களின் மகள் செல்வி வி விஜுலா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இதுகளுக்கு முதலாம் அறிக்கை. சிஎஸ்ஐ பிரஃப் மெமோரியல் சர்ச் ஈரோடு திருச்சபை சேர்ந்த பி பார்த்தசாரதி அவர்களின் மகன் செல்வன், ரெவரன் பி பாபி ஆல்ஃபிரட் ஜோசப் என்பவரும், சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் கோயம்புத்தூர் திருச்சபை சேர்ந்த சி சாமியல் பெனடிக்ட் அவர்களின் மகள் செல்வி எஸ் மினியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கு இதுகளுக்கு முதலாம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்து திரு டி ஐசக் அவர்களின் மகன் செல்வன் ஐ அன்புராஜ் என்பவரும், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் திருச்சி ரோடு திருச்சபை சேர்ந்து திரு டி ஜாஸ்கர் அவர்களின் மகள் செல்வி ஜே சோபனா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதற்கு இதுகளுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை இத்திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபை ஆயர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். திருமண ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கான ஒரு சிறப்பு பாடல் இப்பொழுது பாடப்படும். நேசிக்கிற அன்பு பிதாவே, திருமண ஆண்டு கொண்டாடுகிற அருமையான குடும்பத்தின் மக்களுக்கும் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு
பெரியவரைக்குமாய் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களையும் பிறந்த நாளை காணுகிற மக்களையும் மீதாமை ஆசீர்வதித்து வருகின்ற ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்ட வருடமாய் அமைய ஆண்டு தாமை கிருபித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்த கீர்த்தனையிலே 250வது கீர்த்தனையும் அதைத் தொடர்ந்து 268வது கீர்த்தனையும் பாடுவோம். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கைகளை கொடுப்போம்.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவை மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, கடந்த காலம் முழுமையாக கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தினால் தயவு கண்ணி பாராட்டுகின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனை பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற நாமத்திலே ஆசீர்வதிக்கிற சுவாமி. செய்கிற தொழில் முயற்சிகள், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் தம்முடைய முயற்சிகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை பெரிதாயிருந்து வழிநடத்தினால் தயவுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். இந்த ஆராதனை பங்கு பெற முடியாத சூழ்நிலையிலே பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீதாமே தந்து அவர்களையும் பலப்படுத்தி வருகின்ற காலங்களிலே இந்த ஆராதனை பங்கெடுத்துக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை தாரும். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகிற மக்கள், பல இடங்களிலே பலவீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தை கொடுத்து வருகின்ற நாளிலே உமக்கென்று சாட்சியை நிற்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த புதிய மாதத்தையும் துவங்கி இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உமது கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கே படைத்திருக்கிறோம் என்கிற காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து நீதாமே அங்கீகரிப்பீராக. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் உங்கள் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. திருவரின் ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள் இந்த பந்தியில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் பால் மீத்து முழு இருதயத்தோடுமையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தமாக நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காய் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வல்ல தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். ஜெபம் செய்வோம். யாவரும் நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கின் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவை எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் கூலியும் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானா, நான் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோ. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல நித்திய கடவுளே,
நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் மகிழும் நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீ நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஸ்கள் துணிகளையும் பொறிக்க கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய லட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையிலே கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய வெளியே உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாவதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசைத்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவன் குருக்குமாய் இறங்கி ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினரே. அவர் சிலுவிலே ஒரு தம்மை தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறையமும் பூரணமும் போன்றதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை புட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவளமும் நாங்கள் அனுசரித்துரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தன்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாக இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குளாய் கிருபை செய்தல வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சேஷில கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே போஞ்சனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நூலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்கும் சிந்தப்படுகிற புதுடன் புலி குடத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை
எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, நல்ல புத்திகளை விழுந்தார். நித்திய ஜீவனா இருக்கிற சரமுள்ள கடவுளை இந்த பரிசுத்த ரகசியங்களை எட்டு விதமாய் வாங்கியிருக்கிறங்களை தேவரே உம்முடைய குமாரனும் எங்களை ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்து விலைமதியாத திரு சரீம் ரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் போஷத்திற்காய்மை துதிக்கிறோம். தேவரே எங்கள் தயை கூர்ந்து கிருபா கடாட்சி வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டம் நேசகுமாருடைய ஞான சரீரமாய் சபையில் நாங்கள் அவைகளாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரராக இருக்கிறதையும் இந்த நற்கரினாலே நிச்சயப்படுத்துவதற்காக முழுகிறதோடும் தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவன் நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது கிருபை தந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கணமும் மகிமையும் நிலைக்கும் உண்டாவதாக. உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது மாசில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீரே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. முடிவு பாடலாக பாமாலை 239வது பாமாலை பாடுவோம். பாமாலை 239வது பாடல் முதல் கவி மற்றும் கடைசி சரணத்தை மட்டும் நாம் அனைவரும் எழுதி பாடுவோம். பாமாலை 239வது பாமாலை.
தரிசித்துகிறோம். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின ஆண்டவர் வருகிற மாதமும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நான் உன்னை கோலினாலும் தடினாலும் நான் தேர்ச்சி பெற்றாண்டுகள் எல்லாரையும் தேர்ச்சி பலப்படுத்தி அருள வேண்டும் என்று இரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.